எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது. உலகத்துல ஒரு கோடு இருக்கு. அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு உலகம், அந்த பக்கம் வேற ஒரு உலகம். ஆனா இது மேப்ல நாம வரைகிற சாதாரண கோடு கிடையாது. இது இயற்கையாவே உருவான ஒரு விசித்திரமான எல்லை. இதைத்தான் வாலஸ் லைன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க இந்தோனேசியா நாட்டுக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். அங்க பாலி தீவு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே லம்போக் அப்படின்னு ஒரு தீவு இருக்கு. இந்த ரெண்டு தீவுக்கும் நடுவில் இருக்கிற தூரம் வெறும் 30 கிலோமீட்டர் தான். இங்கதான் ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. பாலி தீவுல இருக்கிற பறவைகள், விலங்குகள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி லம்போக் தீவுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற உயிரினங்கள் அப்படியே வேற மாதிரி இருக்கும். பாலி தீவுல இருக்கிற குரங்குகள், புலி, யானை இதெல்லாம் ஆசிய கண்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே அந்த சின்ன கடலை தாண்டி அந்த பக்கம் போனா அங்க கங்காரு இருக்கு. ஓனான் மாதிரி இருக்கிற பெரிய கொமடோ டிராகன் இருக்கு. இங்க இருக்கிற ஒரு பறவை கூட அந்த பக்கம் போகாது. அந்த பக்கம் இருக்கிற விலங்குகள் இந்த பக்கம் வராது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஆல்பர்ட் ரசல் வாலஸ் அப்படிங்கிற ஒருத்தர் யோசிச்சாரு. தன்னோட 30 வயசுல அவர் இந்தோனேசியா தீவுகளுக்கு போனாரு. அங்க 8 வருஷம் தங்கி கிட்டத்தட்ட 1,25,000 பூச்சிகள் விலங்குகளை சேகரிச்சாரு. அப்போதான் அவருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. இந்த ரெண்டு தீவுகளுக்கும் நடுவுல இருக்கிற கடல் ரொம்ப ஆழமானது. பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பனியுகம் இருந்தப்போ கடல் மட்டம் ரொம்ப குறைவா இருந்தது. அப்போ ஆசியா பக்கத்துல இருக்கிற தீவுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கிற தீவுகள் எல்லாம் தனியா ஒன்னா இருந்தது. ஆனா இந்த பாலி தீவுக்கும் லம்போக் தீவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கடல் பகுதி மட்டும் அப்பவும் ரொம்ப ஆழமா இருந்தது. அதனால இந்த பக்கம் இருந்த விலங்குகளால அந்த பக்கம் போக முடியல. அந்த பக்கம் இருந்த விலங்குகளால இந்த பக்கம் வர முடியல. இதுக்கு நடுவுல ஒரு பெரிய அகழி மாதிரி ஆழமான பகுதி இருந்ததுதான் காரணம். வாலஸ் இதை கண்டுபிடிச்சப்போ உலகம் அப்படியே அதிர்ந்து போச்சு. ஏன்னா அதுவரைக்கும் எல்லாரும் கடவுள்தான் எல்லாத்தையும் படைச்சாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வாலஸ் தான் சொன்னாரு, இல்ல பூமி அமைப்பு மாற மாறதான் விலங்குகளும் மாறுது அப்படின்னு. சொல்லப்போனா சார்லஸ் டார்வின் பரிணாம வளர்ச்சி பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே வாலஸ் இதை பத்தி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த வாலஸ் கூடு அப்படிங்கிறது வெறும் ஒரு கூடு கிடையாது. அது ஆசியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய உயிரியல் சுவர். இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். ஏன்னா ஒரு சின்ன கடல் பகுதியை தாண்டி ஏன் உயிரினங்கள் போகல அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பல கோடி வருஷ வரலாறு இருக்கு. நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா இந்த கோடு போர்னியோ தீவுக்கும் சுலாவேசி தீவுக்கும் நடுவுல போகும். இந்த பக்கம் இருக்கிற காடுகள்ல இருக்கிற சத்தம் வேற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் இருக்கிற காடுகள்ல சத்தம் வேற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் ஆசியாவோட ராஜாங்கம், இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியாவோட விசித்திரங்கள். இதெல்லாம் ஒரே நாட்டுக்குள்ள நடக்கிறது தான் இன்னும் பெரிய ஆச்சரியம். இயற்கை எவ்வளவு நுணுக்கமானது பாருங்களேன். ஒரு சின்ன ஆழமான கடல் பகுதி ஒரு மொத்த உலகத்தையே ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அந்த கோடு இல்லாம இருந்தா இன்னைக்கு இந்தியால கூட கங்காரு ஓடிட்டு இருந்திருக்கும்ல. இந்த மாதிரி பல ரகசியங்கள் இந்த உலகத்துல இருக்கு. இந்த வாலஸ் கோடு உருவானதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான புவியியல் மாற்றம் இருக்கு. பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமி இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. ஆசியா ஒரு பக்கமும் ஆஸ்திரேலியா ஒரு பக்கமும் ரொம்ப தூரத்துல இருந்தது. ஆனா காலப்போக்குல இந்த நிலத்தட்டுகள் மெல்ல மெல்ல நகர்ந்து ஒன்னா நெருங்கி வரும்போதுதான் இந்த இந்தோனேசியா தீவுகள் உருவாச்சு. அப்போ உருவான அந்த ஆழமான கடல் பள்ளம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய தடுப்பு சுவரா இருக்கு. நீங்க ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, பறவைகளால கூட இந்த கோட்டை அவ்வளவு சீக்கிரம் தாண்டி போக முடியல. ஒரு சில பறவைகள் மட்டும்தான் விதிவிலக்கா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த கடல் பகுதிக்கு மேல வீசுற காற்று மண்டலம் கூட ஒரு வித்தியாசமான மாற்றத்தை ஏற்படுத்துது. இதனாலதான் பாலி தீவுல இருக்கிற ஒரு வகை மரம் கூட லம்போக் தீவுல இருக்காது. இது கேட்கறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் இதுதான் நிஜம். ஆல்பிரட் ரசல் வாலஸ் இதை கண்டுபிடிக்கும் போது அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப கொடுமையானது. அவர் காடுகள்ல தங்கி இருக்கும்போது மலேரியா காய்ச்சலால ரொம்ப அவதிப்பட்டாரு. அந்த காய்ச்சல் நேரத்துல அவருக்கு வந்த ஒரு பொறிதான் இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை. அவர் உடனே இதை பத்தி ஒரு கடிதம் எழுதி சார்லஸ் டார்வினுக்கு அனுப்புனாரு. அந்த கடிதத்தை பார்த்த டார்வின் அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா அவர் 20 வருஷமா யோசிச்சுட்டு இருந்த அதே விஷயத்தை வாலஸ் ரொம்ப தெளிவா ஒரு கடிதத்துல எழுதியிருந்தாரு. இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த இந்தோனேசியா தீவுகள்ல ஒரு பக்கம் குரங்குகள் மரம் ஏறிட்டு இருக்கும். ஆனா அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் போனா மரத்துல கங்காரு ஏறிட்டு இருக்கும். ஆமாங்க, மரத்துல ஏறுற கங்காரு வகை கூட அங்க இருக்கு. அதே மாதிரி காக்கா குருவி கூட ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போறதுக்கு யோசிக்கும். இத நாம உயிரியல் ரீதியா ஒரு பெரிய அதிசயம்னு தான் சொல்லணும். இந்த வாலஸ் கோடு மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துலயே வெப்பர் கோடு, லிடக்கர் கோடு அப்படின்னு இன்னும் 2 கோடுகள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மண்டலத்தையே உருவாக்குது. இத வாலசியா அப்படின்னு விஞ்ஞானிகள் கூப்பிடுறாங்க. இந்த வாலசியா பகுதிக்குள்ள இருக்கிற விலங்குகள் உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அங்க மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட விலங்குகள் வாழும். இந்த உலகத்துல மனுஷங்க
நாம எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த விலங்குகள் மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 30 கிலோமீட்டர் கடல் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்குன்னா இயற்கையோட சக்தி எவ்வளவு பெருசுன்னு புரியும். ஒருவேளை இந்த கடல் மட்டம் குறையாம இருந்திருந்தா இன்னைக்கு ஆசியாவுல இருக்கிற புள்ளிங்க எல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் அங்க இருக்கிற கங்காருங்களை வேட்டையாடி இருக்கும். ஆனா இயற்கை அப்படி நடக்க விடல. நாம் இப்போ சாதாரணமா மேப்ல பாக்குற இந்தோனேசியா தீவுகள் பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு ஒளிஞ்சிருக்கு. வாலஸ் மட்டும் அன்னைக்கு அந்த காய்ச்சல் நேரத்துல இதை யோசிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு பரிணாம வளர்ச்சி பத்தின பல உண்மைகள் தெரியாமலே போயிருக்கும். ஒரு மனிதனோட தேடல் ஒரு பெரிய உலக ரகசியத்தை எப்படி வெளிக்கொண்டு வருது பாத்தீங்களா? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த வாலஸ் கோடு கண்டுபிடிப்புல ஒரு பெரிய சர்ச்சையும் இருக்கு. உலகத்துல இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் டார்வின் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஆனா உண்மை என்னன்னா வாலஸ் தான் முதல்ல இத பத்தி ரொம்ப தெளிவான ஒரு கட்டுரையை டார்வினுக்கு அனுப்புனாரு. அந்த சமயத்துல டார்வின் தன்னோட புத்தகத்தை இன்னும் எழுதி முடிக்கல. வாலஸ் அனுப்புன அந்த கடிதத்தை பார்த்த உடனே டார்வின் பதறி போயிட்டாரு. நாம இத்தனை வருஷமா யோசிச்ச விஷயத்தை இந்த வாலஸ் மலேரியா காய்ச்சல்ல படுத்துட்டு இருக்கும் போதே யோசிச்சுட்டாரே அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொதுவான கட்டுரை வெளியிட்டாங்க. ஆனா காலம் போக்குல வாலஸ் பேரு மெல்ல மெல்ல மறைக்கப்பட்டு டார்வின் பேரு மட்டும் உலகத்துல பெருசா பேசப்பட்டது. இதுல இருக்கிற பெரிய மர்மம் என்னன்னா வாலஸ் அந்த கடிதத்தை எந்த தேதியில போஸ்ட் பண்ணாரு, அது எப்ப டார்வின் கைக்கு கிடைச்சது அப்படிங்கறதுல இன்னைக்கும் பல குழப்பங்கள் இருக்கு. வாலஸ் எழுதின சில குறிப்புகள் காணாம போயிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஒருவேளை வாலஸ் மட்டும் அன்னைக்கு அந்த கடிதத்தை அனுப்பாம இருந்திருந்தா இன்னைக்கு வரலாறு வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த வாலஸ் கோடு இருக்கிற அந்த கடல் பகுதி இருக்கு பாத்தீங்களா? அங்க இன்னைக்கும் பல விசித்திரமான மீன்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு சில இடங்கள்ல கடல் நீரோட்டம் ரொம்ப வேகமா இருக்கும். அந்த நீரோட்டம் தான் ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத வேலி மாதிரி செயல்படுது. இதனால தான் பல கோடி வருஷமா இந்த 2 உலகமும் தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த வாலஸ் கோடு ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு. இந்த வாலஸ் கோடு பத்தி இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு வீடியோல எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கத்துக் கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இயற்கையோட மர்மங்கள் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆசையா இருந்தா சொல்லுங்க. நாம அடுத்த வீடியோல அதை பத்தி விரிவா பேசலாம். எப்பவும் போல உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த உலகத்தோட விசித்திரமான கோட்டை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.